இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னன்றதை உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 33 மைக்ரோஃபாரட். ஸோ இந்த 33 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூவை இந்த மல்டிமீட்டரில் நமக்கு கரெக்டாக தான் வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெப்பாசிட்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே இருக்கும். இப்போ இந்த மல்டிமீட்டரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ செக் பண்ணுறோம். ஸோ 33 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 32.7 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது 32.7 மைக்ரோஃபாரட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபாரட் அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 32.7 மைக்ரோஃபாரட். ஸோ இதுதான் இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச வேல்யூ அப்படியே வந்து பர்ஃபெக்டாக என்ன இது அப்படின்னா காமிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ அப்படின்றது வந்து நம்ம என்னன்றதை செக் பண்ணலாம். 109 அப்படின்னு சொல்லி காமிக்குது. 109னா இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ அப்படின்றது என்னன்றதை ஜூம் பண்ணி பார்த்துடலாம். அரௌண்ட் வந்து 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 100 மைக்ரோஃபாரட்.